ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எஸ்பிஓல வந்து ரீஃபண்ட் குடுத்தவங்க ஆல்ரெடி ரீஃபண்ட்லாம் குடுத்துருப்பீங்க. ஸோ அகைன் வந்து பேங்க் அக்கவுண்ட் அப்டேட் பண்ண வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, ஆஸ் யூசுவல் நீங்க உங்களுடைய ஐடிய ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த மாரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். சப்போஸ் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னும்போது, ஃபர்கெட் பாஸ்வேர்டு வச்சு குடுக்குற மாரி ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துமே ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலி உங்களுக்கு என்னன்னா, ஐடி நீங்க ஓப்பன் பண்ணி யூசர் நேமே தெரியல அப்படின்னும்போது, உங்க மொபைல் நம்பர் போட்டீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். ஓகேவா? ஸோ மொபைல் நம்பர் போட்டுட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூசுவல் ஓப்பன் ஆகிடும். ஐடி நம்பர் தெரியாதவங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஓப்பன் பண்ணினாலும் ஃபஸ்ட்டு பேஜே உங்களுக்கு இப்படி தான் வந்துடும். ஓகேங்களா? பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் ஃபார்ம்னு வந்துடும். ஸோ இதில் வந்து என்னென்னா அக்கௌண்ட் நம்பர். ஓகேவா? உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? அக்கௌண்ட் நம்பர் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் மேலே என்ன கொடுத்தீங்களோ அதே வந்து அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்குங்க. அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஹோல்டர் என்னவோ அது கரெக்டாக கொடுத்துங்க. இனிஷியல் ஃப்ரண்ட்டில் இருக்குதா பேக்கில் இருக்குதா பார்த்துட்டு கரெக்டாக வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்டர் த ஃபேன் நம்பர். இந்த ஃபேன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நேம் இருக்கோ அதே நேமில் தான் இருக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு இருக்கா அவங்க நேமு, பின்ன பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஏ அப்படி இருந்தால் ஓகே தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வேறு எந்த நேமும் மென்ஷன் பண்ண விரும்பல. ஸோ அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பேன் கார்டில் இனிஷியல் வந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் மாறி இருந்துருக்கு. பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து மாறி இருக்குது. ஸோ அந்தமாரி இஷ்யூஸ்லாம் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. என்டர் த பான் கார்ட் நம்பர் ஒன்லி. இந்த பான் கார்ட் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பான் கார்ட் நம்பர் வந்து கம்பல்சரி கரெக்ட்டா வந்து குடுத்துக்கங்க. ஓகேவா? ஸோ அது வந்து டிஃபால்ட்டாவே ஆதார் கார்டு, பான் கார்டு லிங்க் பண்ணியிருப்பீங்களா, அது வந்து பேங்க் அக்கவுண்ட்ல லிங்க் ஆயிருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க நம்பர் குடுத்திருந்தாலே போதுமானது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பான் ஹோல்டர் நேம். ஓகேவா? அந்த பான் ஹோல்டர் என்ன நேம் இருக்கோ, அந்த நேம் வந்து நீங்க கரெக்ட்டா குடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு. இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து பார்த்து கரெக்ட்டா வந்து குடுத்துக்கங்க. இதில வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேப்பிட்டல் லெட்டர்ல தான் வந்து குடுக்கணும். நீங்க ஸ்மால் லெட்டர்லாம் குடுக்கக்கூடாது. உங்க பேங்க் அக்கவுண்ட் இருக்க எந்த பிரான்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அதுவே வரும். ஸோ அத வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணி பார்த்து கிளியரா குடுத்துக்கங்க. கன்ஃபார்ம் ஐஎஃப்எஸ்சி கோடு குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபார்ம் சப்மிட்மென்ட் ஆயிடும். ஃபார்ம் சப்மிட் ஆனதுக்கு அப்புறம், நீங்க வந்து உங்களுக்கு எந்த அக்கவுண்ட் குடுக்குறீங்களோ, அந்த அக்கவுண்ட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கிளியரா வந்துரும். ஓகேவா? ஸோ அது வந்து கிளியரா வந்து பார்த்துக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபேன் நம்பர்லாம் அக்கவுண்ட் நம்பர்லாம் குடுத்து, ஃபேன் நம்பர்லாம் குடுத்துட்டு, அக்கவுண்ட் நம்பர்லாம் எல்லாம் கிளியரா குடுத்ததுக்கப்புறம், உங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, பேமெண்ட் வந்துடுச்சு. ஓகேவா? உங்களுக்கு பேமெண்ட் வந்து வந்ததுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, உங்களோட நேமு, ஸ்டாஃப் ஐடி, பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அது வந்து கிளியராவே பார்த்துக்கங்க. சப்போஸ் எனக்கு வந்து பாஸ்வேர்டே தெரியல அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து எஸ்பிஓக்கு மெயில் பண்ணணும். ஓகேவா? என்ன மெயில்னா sbotvm@gmail.com. இங்க ரெட் கலர்ல கான்டாக்ட் இமெயில் அட்ரஸ் சேஞ்ச் டூ இஷ்யூஸ் இமெயில் சேஞ்சஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த இஷ்யூஸ் வந்து ரெட் கலரில் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக மெயில் பண்ணிக்கணும். இந்தமாரி இஷ்யூஸ் ஆயிருக்கு. ரெஜிஸ்டர் மெயிலேருந்து தான் பண்ணணும். ஏதோ ஒரு மெயிலில் பண்ணக்கூடாது. நீங்கள் எஸ்பிஓவில் ஐடி போடும்போது என்ன ஐடி மெயில் ஐடி யூஸ் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடியிலேருந்து யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும். ரெஜிஸ்டர் மெயில் ஐடி அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்தமாரி வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அது எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து அதுவும் காமிச்சிடுறேன். நீங்க வந்து பேமெண்ட்லாம் வாங்கிட்டதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப வந்து நீங்க பேமெண்ட் ப்ரூஃப் எதில அப்லோட் பண்ணணும்னா, இங்க ப்ரூஃப் அப்லோடுன்னு இருக்கு பார்த்தீங்களா? அது ஏரோ மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த ப்ரூஃப் அப்லோட வந்து டச் பண்ணணும். இந்த ப்ரூஃப் அப்லோடு டச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாரி தான் உங்களோட நேமு, ஸ்டாஃப் ஐடி, உங்களோட மெயில் ஐடி ஸோ எல்லாமே ஷோ ஆகும். இங்க வந்து செலக்ட் த பேமெண்ட் மெத்தட்ன்னு இருக்கா? ஸோ இத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி காட்டும். ரீஃபண்ட், செட்டில்மென்ட், ஓல்டு வித்ட்ராவல். நீங்க இப்போ வந்து ரீஃபண்ட தான் குடுத்துருக்காங்க அப்படின்னும்போது, ரீஃபண்டபிள் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ரீஃபண்டபிள் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேமெண்ட் ப்ரூஃப்லாம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் சப்போஸ் நீங்க வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அந்த ஒர்க் பண்ண பேலன்ஸ்லாம் வந்து அதுக்கு தான் வந்து செட்டில்மென்ட்ல வந்து குடுத்துருப்பாங்க. ஓல்டு விட்ராவல் குடுத்துருப்பீங்க. இதுவரையும் வராதவங்களுக்கு முதல்ல வந்து ரீஃபண்ட் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஓல்டு விட்ராவல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீஃபண்ட் வந்துடுச்சு அப்படிங்கும்போது நீங்க பேமெண்ட் ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேவா? இந்த சைட்லயே வந்தா நீங்க எஃப்சிபிஓ போர்ட்டல்ல தான் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணாதவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வராது. அதனால தான் சொல்றேன். நீங்க இது வந்து அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் விட்ராவல் வரும்போது உங்களுக்கு ஓல்டு விட்ராவல் இருந்தீங்கன்னா, அது வந்து இதே பேங்க் அக்கவுண்ட்ல வந்து குடுத்துருவாங்க. ஓகேவா? அந்த பேமெண்ட் ப்ரூஃப நீங்க வந்து பண்ணிக்கணும். செட்டில்மென்ட் என்ன குடுக்குறாங்களோ, அந்த செட்டில்மென்ட்க்கு அடுத்த ஆப்ஷன் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதில வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப். சூஸ் த ஃபைல் இருக்குல்ல, இந்த சூஸ் த ஃபைல் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கேலரில போயிடும். நீங்க அந்த கேலரில வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில வந்து ஃபீட்பேக் என்னன்னா, எஸ்பிஓலேருந்து பேமெண்ட் வந்துச்சு. ஓகே, நல்லது. உங்களுடைய என்ன ஃபீட்பேக்கோ அந்த ஃபீட்பேக் குடுத்து சப்மிட்மென்ட்ங்க பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சப்மிட்மென்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சப்மிட்மென்ட் ஆயிடும்.
ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க பேங்க் அக்கவுண்ட்லாம் குடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராசஸிங்ல இருக்குல தான் காட்டும். உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு பேங்க்ல வந்து கிரெடிட் ஆகுற மெசேஜ் வரும். இல்ல மெயில் மூலியமா வரும். ஸோ அதுவுமே அப்படியே 2மே வரல, எனக்கு வந்து ஒர்க் ஆகல அப்படின்னும்போது, இந்த எஸ்பிஓ போர்ட்டலே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அக்கவுண்ட் பேங்க் அக்கவுண்ட் கிரெடிட்டட்ன்ற மாரி ஒரு மெசேஜ் வந்து பாப்பப் ஷோ ஆகும். ஸோ அத பார்த்தே நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரீஃபண்ட் குடுத்தவங்கலாம் இது மெயினா வந்து பார்த்து கிளியரா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? இந்த மாரி ரீஃபண்ட் நான் எஸ்பிஓ டீம் மெம்பர்ஸ்ல வந்து இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, ரீஃபண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து உங்க டவுன்லைன்ஸ்ல யாராவது இருந்தாங்கன்னா, இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா, அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.